தமிழ்நாடு மகளிர் ஆணையம் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு ஹோட்டலில் இன்றைக்கு ஆயத்தாடை மற்றும் நூற்பாலைகளில் பணி செய்கிற தொழிலாளர்களுக்கான ஒரு கலந்தாய்வு அரங்கத்தை நடத்துது. ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7400 நூற்பாலை ஆயத்தாடைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி அது 85% பெண் தொழிலாளர்கள் தான். அவங்க மேலே கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு கூலி சம்மந்தமான பிரச்சனை, பிஎஃப் சம்மந்தமான பிரச்சனை, ஹராஸ்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனை. அதற்கான தமிழ்நாடு மகளிர் ஆணையம் சென்ற ஆண்டு 2018 அக்டோபர் 23 ஒரு பொது விசாரணை நடத்துச்சு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நூற்பாலைகள் ஆயத்தாடைகளில் பணி செய்கிற பெண் தொழிலாளருக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான ஒரு பாலிசி கைட்லைன், ஒரு வரைவு கொள்கையை ஏற்படுத்தியிருக்குது. அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. இங்கே இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பெண் தொழிலாளர்கள் ஆயத்தாடைகளையும் நூற்பாலைகளையும் வேலை செய்ய வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த வரைவு கொள்கை, இந்த பாலிசி கைட்லைனை ப்ரெசென்ட் பண்ணி அவங்ககிட்ட கருத்து கேட்டு செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஈரோட்லேயும், நாளைக்கு மதியத்துக்கு மேலே திருப்பூரில் நடக்குது. அது இல்லாமல் திண்டுக்கல், நாமக்கல், கரூரிலும் நடத்த போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பாலிசி கைட்லைன், இந்த வரைவு கொள்கை அரசுக்கான ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளாக கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலயமா இந்த நூற்பாலை ஆயத்தாடைகளில் பணி செய்கிற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான ஒரு கூட்டம் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அடுத்தது ஃப்ரீடம். இதுதான் மெயின். ஊர் சுதந்திரம்ன்றது மாதிரி இல்லை. இப்போ எனக்கு ஊருக்கு போகணும், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போகணும், அந்த ஃப்ரீடம். வெளியவே போய் நான் எனக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும், ஏதாவது கடையில் போய் வாங்கணும்னு அந்த ஒரு சுதந்திரம். நம்மளை கட்டாயப்படுத்தி ஒரு அடுக்குமுறையான ஒரு ஈடுபாடு, அந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்றது சொல்கிறோம். அடுத்தது அதுதான் அது ஹெச்ஆர். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலமாக இருக்கணும். முதலாளிகளுக்கும் தொழிலாளிக்கும் உள்ள பாலமா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தொழிலாளர் ரிசோர்சஸ் தலைவர்கிட்ட. ஸோ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சனா இருக்கணும்ன்றது அவங்களுடைய டிக்னிட்டி, மாண்புக்கு எந்த வித இழுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பாலிசி. நெக்ஸ்ட் பத்திகளை நாங்க சொல்லியிருக்கோம். இதை திரும்பவும் வலியுறுத்திடும். நீங்க நம்ம ஒரு மில்லுக்குள்ள வேலைக்கு அமர்த்துறாங்க, நம்ம வேலையில பண்ணுவோம். அடுத்த முக்கியமான கட்டம் என்ன? வேஜஸ். எப்படி சம்பளம், என்னென்ன சவால்கள், நீங்க அப்படி நிக்காதீங்க. சவால் என்னன்னா, இப்போ நான் ஒரு சட்டம் இருக்கு, குறைந்தபட்சம் கீழே போயிடும். ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு நிர்ணயம் பண்ணினது அரசாலும் சரி, உச்ச நீதிமன்றத்தாலும் சரி, எந்த தொழிலாளருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 400 ரூபாய், இல்ல இந்த பேக்கரா வேலை பண்றவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 7000 ரூபாய் ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கும். ஒவ்வொரு ஊதியம். இப்ப இங்க இருக்கிற ஊதியம் வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுல. இப்போ இதே கர்நாடகால போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் அதிகம், ஹோட்டல் போனா சாப்பாடுக்கு அதிகம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இப்ப இதே அரியலூர் மாவட்டத்துல கொஞ்சம் சாப்பாடுலாம் கொஞ்சம் சீப்பா கிடைக்குது. இப்ப இதுல என்ன சொல்றோம், நம்ம எந்த தொழிலாளருக்கும் குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறைவாக கொடுக்க கூடாது. அரசு நிர்ணயிக்கப்பட்ட அனுதரமாக சிலர் தற்காலிக ஒர்க் இருப்பீங்க, சிலர் பீஸ் ரேட் இருக்கலாம், தெரியல உங்க பில் எப்படின்ட்டு பீஸ் ரேட் இருக்கலாம். தொழிலாளர்களுக்கும் அந்த என்ன சொல்றது, அது புரிதல் இருக்க வேண்டும். புரிதல் இருந்து அதை